இனி பிறப்புச் சான்றிதழா ஆதார் கார்ட ஏத்துக்க முடியாது அப்படின்னு இபிஎஃப்ஓ அறிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில இனி பிறப்பு சான்றிதழாக எதை நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. நாட்டின் முக்கிய சேவைகள் எல்லாத்துக்கும் ஒரே டாக்குமெண்ட்டா பர்த் சர்டிபிகேட் அமைந்திருக்கு. அதன்படி இந்த புதிய விதி அமலுக்கு வந்திருக்கு. இப்ப நீங்க உங்களுக்கு ஆதார் கார்டை அப்ளை பண்ணணும். இல்ல ஒரு ஸ்கூல்ல அட்மிஷன் பண்ணணும் பிள்ளைங்கள அப்படின்னாலும், இல்ல ஒரு வோட்டர் ஐடி அப்ளை பண்றது, டிரைவிங் லைசென்ஸ் வாங்குறதுக்கு, பாஸ்போர்ட் அப்ளை பண்றது, அப்புறம் கவர்ன்மெண்ட் ஜாபுக்கு அ ஆர்டர் வந்துச்சு. அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்றாங்க அப்படின்னாலும், நாம இது போன்ற எல்லா சேவைகளுக்குமே நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, பர்த் சர்டிஃபிகேட்ட பயன்படுத்திக்க முடியும். ஒருவேளை இப்ப உங்களுக்கு ஒரு மேரேஜ் நடக்குது அப்படின்னா, அந்த மேரேஜ நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட, இந்த பர்த் சர்டிஃபிகேட் ஒரு முதன்மை ஆவணமாக செயல்படுது. பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம் 2023 மூலமா தான் இந்த சட்டம் அமலுக்கு வந்திருக்கு. சமீபத்துல தான் இந்த சட்ட திருத்தம் செய்யப்பட்டிருக்கு. இப்ப நான் மேல சொன்ன எல்லா சேவைகளையுமே நீங்க பிறப்புச் சான்றிதழ வச்சே வாங்கிக்க முடியும். அது மாதிரி தான் மாற்றங்கள செஞ்சிருக்காங்க. இந்த மசோதா அ நாடாளுமன்றத்துல நிறைவேறி, இப்ப இந்த சட்டம் அமலுக்கு வந்திருக்கு. ஆரம்பத்துலலாம் பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்றது சாதாரண ஒரு வெறும் டாக்குமெண்ட் தான் அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஆனா, உண்மையான அடையாள அட்டையாக இந்த பர்த் சர்டிஃபிகேட் மாறியிருக்கு. இப்ப நீங்க ஒரு கம்பெனில வொர்க் பண்றீங்க. அந்த கம்பெனில ஒவ்வொரு மாசமும் நீங்க சம்பாதிக்கிற தொகையில ஒரு குறிப்பிட்ட தொகை என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கான பிஎஃப் கணக்குக்கு போகுது. அதாவது கம்பெனியில இருந்து ஒரு அமௌண்ட்டும், உங்ககிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் இப்படி மாதா மாதம் உங்களுடைய பிஎஃப் கணக்குல சேருது. இதுல உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, குஜராத் உயர்நீதிமன்றத்துல ஒரு 30 வருஷமா கவர்மெண்ட் எம்ப்ளாயியா ஒர்க் பண்ண ஒருத்தர். அவர் ரிட்டயர்மெண்ட் ஆகுறாரு. அந்த டைம்ல அவருக்கு பென்ஷன் தொகை தேவைப்படுது. இது விஷயமா போயிட்டு இபிஎஃப்ஓல பார்த்தா, அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ஆதார் கார்ட நாங்க பர்த் சர்டிஃபிகேட்டா பயன்படுத்திக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதனால அவருக்கு அந்த பென்ஷன் தொகை எடுக்கிறதுல சிக்கல் ஏற்படுது. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா, குஜராத் உயர்நீதிமன்றத்துல மனு செய்றாரு. அந்த விசாரணையில குஜராத் உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அவர் படிச்ச அந்த ஸ்கூல் சர்டிஃபிகேட்ல என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்குதுன்றதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஆதார் அட்டையிலயும் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கு அப்படிங்கிறதையும் பாருங்க. 2த்துலயும் ஏதாவது வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னா, நீங்க அந்த பர்த் சர்டிஃபிகேட் அவர்கிட்ட கிடையாது. அதனால ஆதார் அட்டைய நீங்க அது ஒரு பர்த் சர்டிஃபிகேட்டா ஏத்துக்கிட்டு, நீங்க அவங்களுக்கு பென்ஷன குடுக்கலாம். அப்படின்னு குஜராத் உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. பிஎஃப் அக்கவுண்ட் இதில எவ்வளவு பணம் இருக்கு? அத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, இபிஎஃப்ஓ வெப்சைட் ஓப்பன் பண்ணி, அதில பாஸ்புக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணி, உங்களுடைய பிஎஃப் நம்பர் இருக்கும். அந்த நம்பர டைப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதில எவ்வளோ அமௌண்ட் இருக்கு அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? பிஎஃப் அக்கவுண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, அதில சேரக்கூடிய பணத்துக்கு வட்டியும் தராங்க. ஒருவேளை இப்ப உங்களுக்கு ஒரு அவசர தேவை. ஏதாவது வீட்ல ஒருத்தருக்கு உடம்பு சரியில்ல, மருத்துவ செலவு ஏற்பட்டுருச்சு. திடீர்னு பணம் தேவைப்படுது. அப்ப என்ன செய்யலாம் அப்டின்னா, நீங்க இந்த நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே, பிஎஃப் அமௌண்ட்ட எடுத்து, அந்த அவசர தேவை என்னவோ, அதுக்கு நீங்க பயன்படுத்திக்க முடியும். ஒருவேளை இப்ப நீங்க ரிட்டயர்மென்ட் ஆயிட்டீங்க. அப்ப அந்த பிஎஃப் அமௌண்ட் எப்படி வரும்னா, குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு அந்த பணத்த உங்களால எடுத்துக்க முடியும். இந்த நிலையில தான் அதிக ஓய்வூதியம் பெறுவதற்கான வாய்ப்புகள மத்திய அரசு ஏற்படுத்தி குடுத்துருக்காங்க. அதன்படி அதிக ஓய்வூதியத்த நீங்க பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, 1995 கீழ் தகுதியான ஓய்வூதியம் பெறுவோர் விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.